டென்சைல் டெஸ்ட் ஆன் மைல்டு ஸ்டீல் ராட். ஓகேங்களா, நம்ம யூடிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ணி இந்த டென்சைல் டெஸ்ட் செய்யலாம். ஓகே, டென்சைல் லோடு வந்து நம்மளுக்கு இந்த ராடில் ஆக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், சென்டராக ஒரு நெக் அப்படின்ட்டு தெர் இஸ் எ டிஃபார்மேஷன், அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் என்னென்ன ஸ்டேஜில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். O to A அந்த படத்தில் பாருங்கள், அது வந்து ப்ரொபோஷனல் லிமிட். ஓலிருந்து ஏ வரலும் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸில் வந்து ஒபே பண்ணும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து நம்ம இந்த ப்ரொபோஷனல் லிமிட்டில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா A to B, தட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா, த மேக்ஸிமம் சைஸ் எக்ஸ்டென்ட் டு விச் எ சாலிட் மே பி ஸ்ட்ரெச்டு வித்தவுட் பெர்மனண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சைஸ் ஆர் ஷேப். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதோடய ஷேப் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த லோடை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பு சைஸ் வந்து அது ரீகெயின் ஆகும். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எலாஸ்டிக் லிமிட். ஓகே, அந்த A to B ரீஜன் தான் வந்து எலாஸ்டிக் லிமிட் ரீஜன் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாயிண்ட் பிக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேஜ். ஓகே, அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் ரேட் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரேட் வந்து அப்படியே குறையும். ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட் இஸ் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி டிஃபைன்ட் as the stress at which a material begins to deform plastically. ஓகே, ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜுக்கு அடுத்து ஓகேங்களா நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். ஓகே, அதுதான் வந்து ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறது. அந்த இடம் வந்து வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லோட் ரிமூவ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகாது, வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஷேப்புக்கு போகாது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈல்டு பாயிண்ட்டு C to D பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் சியில் வந்து மேக்ஸிமாக இருக்கும், டியில் வந்து குறையும். ஓகேவா, அது எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஈல்டு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஓகே, அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் C. ஓகே, அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். எ பாயிண்ட் அட் விச் மேக்ஸிமம் லோட் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிக்யர்ட் டு இனிஷியேட் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டீரியல் சச் எ பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் அப்பர் ஈல்டு பாயிண்ட். மேக்ஸிமம் லோடு இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸு தேவைப்படும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அதுதான் வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து லோயர் ஈல்டு பாயிண்ட்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா C to D அப்படியே ட்ராப் ஆகும், அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல மினிமம் லோடு ஆர் மினிமம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் போதும். பிளாஸ்டிக் ஸ்டேட்டு வந்து கன்வெர்ட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் லோடு தேவைப்படுது. அப்பர் ஈல்டு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் லோடு ஸ்ட்ரெஸ் தேவைப்படும். ஓகே, அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் ஈல்டு பாயிண்ட்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் தேவைப்படும். அந்த கிராஃபை பார்த்தும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, C பாயிண்ட் வந்து மேலே இருக்கும், D பாயிண்ட் வந்து கீழே இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே C வந்து அதிகமாகவும் D பாயிண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயின் ரேட்டு பார்த்திங்கன்னா CD ரெண்டுலேயுமே வந்து இன்க்ரீஸில் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஈல்டு பாயிண்ட். ஓகேவா, yield stress. When a specimen is loaded beyond the elastic limit, the stress increases and reaches a point at which the material starts yielding. This stress is called yield stress. மெட்டீரியலில் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது எலாஸ்டிக் லிமிட்லேருந்து அடுத்து பிளாஸ்டிக் ஸ்டேஜ் ஆர் பிளாஸ்டிக் அந்த ரீஜனை வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் yield stress. Ultimate stress. Ultimate load is defined as maximum load which can be placed prior to the breaking of the specimen. Stress corresponding to the ultimate load is known as ultimate stress. Ultimate stressங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மேக்ஸிமம் லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகலாம். ஓகே, அந்த லோடுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகுது, அதுதான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் ஆகிடும். ஓகே, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு
அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா பிரேக்கிங்ஸ் ஆகிடும். ஓகேவா? The next one is braking stress. A braking stress is the maximum force that can be applied on a cross-sectional area of a material in such a way that the material is unable to withstand any additional amount of stress before braking. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து நம்மளால் அந்த பாயிண்ட் தாண்டினதுமே பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகும்போது மெட்டீரியல் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகும்போது என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுதான் வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் தாண்டினதுமே நம்மளுக்கு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகிடும். ஓகேவா? Formula for yield stress is equal to yield load by original area. Formula for ultimate stress is equal to ultimate load by original area. Formula for braking stress is equal to braking load divided by original area. Okay. Tensile test on mild steel rod. Problem ஒன்று பார்க்கலாம் வாங்க. A mild steel rod of 12 mm diameter was tested for tensile strength with the gauge length of 50 mm. The following observations were recorded. Final length is equal to 80 mm. Final diameter is equal to 7 mm. Yield load is equal to 3.4 kN. Ultimate load is equal to 6.1 kN. Calculate number 1 yield stress, number 2 ultimate tensile stress, number 3 percentage reduction in area, number 4 percentage of elongation. இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டென்சைல் டெஸ்ட் வந்து நம்ம ஒரு மைல்டு ஸ்டீல் ராடில் செஞ்சு பார்க்குறோம். ஓகே, தட் இஸ் டென்சைல் லோடு. ஓகே, ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரிஜினல் டயமீட்டர் ஆஃப் ராட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ராடோட ஒரிஜினல் டயமீட்டர் 12 mm. ஓகே, அதோட ஒரிஜினல் ராட் லென்த் இஸ் ஈக்குவல் டு L(O) 50 mm. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராடோட லென்த்து வந்து 50 mm. ஓகே, இப்போ இதில் வந்து டென்சைல் லோடு ஆக்ட் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த 50ங்கிற லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஓகே நம்மளுக்கு என்ன ஆகுது, 80 mm மாறுது ஃபைனலாக. ஓகேவா? அதுதான் இங்கே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபைனல் லென்த்து வந்து 80 mm. ஓகே, அடுத்து பாருங்கள் ஃபைனல் டயமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு டயமீட்டர் பாருங்கள் 12 இருக்குது. அது அப்படியே வந்து நம்ம டென்சைல் லோடு கொடுக்கும்போது 50ங்கிறது அதோட லென்த்து வந்து 80 ஆகுது. அந்தளவுக்கு நம்ம டென்சைல் வந்து நம்ம லோடு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் வந்து ராடு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், புல் பண்ணுறோம். புல் பண்ணும்போது அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. டயமீட்டர் 12லேருந்து 7 mm டயமீட்டர் குறையுது. ஓகே, லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து இன்க்ரீஸு, டயமீட்டர் டிக்ரீஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டென்சைலோட ஆக்ட் ஆகும்போது ஒரு ஜாபில் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக டயமீட்டர் வந்து என்ன ஆகும், குறையும். அதுதான் வந்து இந்த இதில் எக்ஸாம்பிளில் 50 mm இருந்த லென்த்து 80 mm வரல இழுத்துருக்குறோம். ஓகே, டென்சைல் லோடு கொடுத்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 50 to 80 mm வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, லோடுனால சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இது சொல்லியாச்சு, ஒரிஜினல் டயா சொல்லியாச்சு. அடுத்து ஃபைனல் டயா சொல்லியாச்சு. ஒரிஜினல் லென்த்து ராடோட லென்த்து, லோடு ஆக்ட் ஆகி முடிச்சு ஓட்டி அதோட ஃபைனல் லென்த்து. ஓகே, அடுத்து ஈல்டு லோடு. ஓகே, ஈல்டு லோடு வந்து எவ்வளோங்கிறது கொடுத்துட்டாங்க. கிலோ நியூட்டனில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்டனில் மாற்றிக்கிறோம். ஓகே, அடுத்து அல்டிமேட் லோடு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம கிலோ நியூட்டனில் இருக்கிறத வந்து நியூட்டனில் மாற்றிக்கிறோம். டு ஃபைண்ட் பாருங்க என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகே, ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது ஈல்டு லோடு பை ஏரியா. அடுத்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அல்டிமேட் லோடு பை ஏரியா. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா. ஓகே, நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு ஏரியாவில் வந்து எவ்வளோ ரிடக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன், எவ்வளோ லென்த் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, மொத்தம் இந்த 4 இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
பாருங்க சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஈல்டு ஸ்ட்ரெஸ் கேட்டுருக்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஈல்டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகே பாருங்கள், ஒய் அப்படிங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு லோட் டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்படிங்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடறோம், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒரிஜினல் ஏரியா அப்படிங்கும்போது லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ராடோட டயமீட்டர் பாருங்கள், லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ராடோட டயமீட்டர், இந்த டயமீட்டரை வச்சு ஒரிஜினல் டயமீட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். therefore ஒரிஜினல் ஏரியா is equal to pi into ஒரிஜினல் diameter square divided by 4. ஓகே, pi into ஒரிஜினல் diameter 12 square divided by 4 அப்படிங்கும்போது ஒரிஜினல் ஏரியா பார்த்தீங்கன்னா 113.09 mm² கிடைக்கிது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகே, therefore ஈல்டு ஸ்ட்ரெஸ் is equal to ஈல்டு லோட் பை ஒரிஜினல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ கிடைக்கிது நம்மளுக்கு, 30.06 Nm². நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். பாருங்கள், யூ இந்த சஃபிக்ஸில் யூ போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது இது வந்து இண்டிகேட்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ultimate stress is equal to ultimate load by original area. ஓகே, புரியுதுங்களா? ஒரிஜினல் ஏரியா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன டயமீட்டர், அதுதான் வந்து ஒரிஜினல் டயமீட்டர். அந்த டயமீட்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஒரிஜினல் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். பை ஒரிஜினல் டயமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படிங்கும்போது பை இன்ட்டு 12 ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரிஜினல் ஏரியா ஈக்குவல் டு 113.09 mm² கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், யூ வந்து என்னத்தை குறிக்குது, அல்டிமேட் குறிக்குது, சிம்பிள் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் லோட் பை ஒரிஜினல் ஏரியா. அல்டிமேட் லோட் பை ஒரிஜினல் ஏரியா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேல்குலேட்டரில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 53.93 Nm². therefore ultimate stress is equal to 53.93 Nm². தேர்ட் ஸ்டெப் பார்க்குறோம், பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா. ஓகே, என்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், ஒரிஜினல் டயமீட்டர் 12 இருக்குது எம்எம்க்கு, அடுத்து ஃபைனல் டயமீட்டர் 7 mm இருக்குது. ஓகே, இப்போ ஒரிஜினல் ஏரியா டயமீட்டர் வச்சு ஒரிஜினல் ஏரியா கண்டுபிடிக்கணும், ஃபைனல் டயமீட்டர் வச்சு ஃபைனல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள், இந்த ராடு வந்து பிரேக் ஆகி அந்த இடம் பாருங்கள் ஸ்மால் டயமீட்டர் இருக்கும் ஒரு இடம், அதுதான் வந்து நெக்குன்னு சொல்லுவோம். சரியா, அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் டயாமீட்டரை அளக்கக்கூடிய இடம், அதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சி அதிலிருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. ஓகே, இன்ட்டு 100. ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஏ சஃபிக்ஸ் 0ங்கிறது ஒரிஜினல் ஏரியா, எஃப்ங்கிறது வந்து ஃபைனல் ஏரியா, ஏ சஃபிக்ஸ் 0ங்கிறது ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒரிஜினல் ஏரியாவும் ஃபைனல் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம போன ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் 113.09 mm². ஓகே, ஃபைனல் ஏரியா கண்டுபிடிக்கணும். பை df² டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 7² டிவைடட் பை 4 38.48 mm². இது வந்து ஃபைனல் ஏரியா. இப்போ ஒரிஜினல் ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு, ஃபைனல் ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரிஜினல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஒரிஜினல் ஏரியா 113.09 மைனஸ் ஃபைனல் ஏரியா 38.48 டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா 113.09 இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, நம்ம கேல்குலேட்டர் சால்வ் பண்ணும்போது 65.97%. ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் ஏரியா எவ்வளோ, நம்மளுக்கு ஏரியா வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 65.97%. லோடு வந்து டென்சைல் லோடு ஆக்ட் ஆகிறதுனால ராடோட ஏரியா வந்து குறைஞ்சிருக்கு.
அடுத்து பாருங்கள், 4th ஸ்டெப்பு பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராடோட ஒரிஜினல் லென்த் லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 50 இருக்குது, ஃபைனல் லென்த் 80 இருக்குது. ஓகே, லோடெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 80 இருக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷனுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, பாருங்கள், ஃபைனல் லென்த் வந்து 80, ஒரிஜினல் லென்த் வந்து 50. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கிடச்சிடும். ஓகே, கீழே எப்பவுமே ஒரிஜினல் லென்த்து இல்லைனா ஒரிஜினல் ஏரியா எல்லாமே கீழே வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகே, வந்து எப்பயுமே ஒரிஜினல் லென்த்னாலும் சரி டயமீட்டர்னாலும் சரி கீழே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, எஃப் அப்படிங்கிறது ஃபைனல் லென்த்து, எல் சஃபிக்ஸ் ஓங்கிறது ஒரிஜினல் லென்த்து, இது வந்து எல் சஃபிக்ஸ் ஓ ஒரிஜினல் லென்த்து இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனல் லென்த்து 80 மைனஸ் ஒரிஜினல் லென்த்து 50 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு 60% கால்குலேட்டரில் கிடைக்கிது. ஓகேவா?